மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதி. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்று நம்ம நேற்று சொன்னோம், ராஜஸ்தானுக்கு ஒரு டீமை அனுப்பி தேர்தல் நேரத்தில் பிடிக்கிறாங்க. உடனே நம்ம வீடியோ பார்த்த உடனே அந்த வீடியோட எஃபெக்டா கமிஷனர் அந்த டீமை ரிட்டர்ன் கூப்பிட்டுட்டார். நீங்கள் அங்கெல்லாம் போய் எலெக்ஷன் டைமில் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டார். இது ஒரு நம்ம வீடியோக்கான எஃபெக்டில் ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி போலீஸில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஃபைண்டிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜனநாயகன் படத்தில் ஏற்கனவே 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த லீக் தொடர்பாக இன்றைக்கி ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தவங்க ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் மற்றும் இன்னொரு படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஜனநாயகன் படம் இருக்கக்கூடிய எடிட்டர் ரூமுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சு அந்த படத்தை பிரிண்ட் எடுத்து அந்த படத்தை வெளியிட்டுட்டான் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய செய்தியா சொல்றான். இப்போ கேள்வி என்னன்னா, இவன் யார் சொல்லி எடுத்தான்? இவனுக்கு ஹெல்ப் பண்ணது யார்? அவ்வளோ சீக்கிரம் வந்ததுன்னா திறந்த இடத்துல பிளாட்ஃபார்ம்ல போட்டு வச்ச கிடையாது. ஒரு பிரிண்ட் போகுதுன்னா அந்த பிரிண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு, அதுக்கு ஒரு வாட்டர் மார்க் யார்கிட்ட இருந்து போச்சு அப்படின்னு. ஜனவரி 14 எடிட்டர் டேபிள்ல இருந்த படம், அந்த படம் தான் லீக் ஆயிருக்கு. சரி, ஜனவரி 14 அவன் எடுத்திருந்தான் அப்படின்னா இவ்வளோ நாள் ஏன் அவன் வெயிட் பண்ணும்? இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண? அப்போ இதுல யாரோட கை, யாரோட பர்மிஷன், யார் சொல்லி அவன் உள்ள போயிருப்பான்? இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை, ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சின்ன பையனை இன்னைக்கு பலிகடா ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா சைட்ல இருந்தும் சொல்றாங்க. அதில் ஒரு ட்வீட்டு திராவிட ஜீவா அப்படின்றவர் போட்டுறாரு. பல ரசிகர் மன்றங்களோட க்ளோஸாக தொடர்பு இருக்கிறவர். இவர் அகாதொகா ஆள்லாம் கிடையாது. ஒரு நல்ல முற்போக்கு கருத்துக்கள், இடதுசாரி கருத்துக்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர் இந்த பையன். இப்போ என்ன சொல்கிறான்னா, ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவனம் விஜய்க்கு கொடுத்த அட்வான்ஸ் 30 கோடி, ஓடிடி டிவி ரைட்ஸ் என்று 143 கோடிக்கு வியாபாரம் செய்துவிட்டு கேவிஎன் புரொடக்ஷனுக்கு 50 கோடி திருப்பி கொடுத்தார் விஜய். 50 கோடியை கொடுத்துவிட்டு தியேட்டர் வியாபாரம் செய்யாமல் ஓடிடி மற்றும் டிவிக்கு என விற்ற தொகைக்கு துரோகம் செய்துவிட்டு, தியேட்டர் வியாபாரம் முதல் அனைவருக்கும் துரோகம் செய்துவிட்டு 90 கோடி லாபம் பார்த்துள்ளார் விஜய். முடிந்தால் என் மீது வழக்கு போடவும் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்ற. இது ஒரு ட்வீட் தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பதில் இருக்கு விஜய் கிட்ட இருந்து? எப்படி ஒரு படத்தை அவ்வளோ ஈஸியா எடுத்துன்னு போயிட்டு ஒருத்தர் எங்கேயோ இருந்து தான், எடிட்டர் டேபிளில் இருந்து தான் இவர் பின்வாசல் வழியாக உள்ளே போயிட்டு அந்த பிரிண்ட்டை எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்னொரு இடத்துக்கு அனுப்பி அதை ஒட்டுமொத்தமான திரைப்படமாக்கி அதை வெளியிட்டாராம். அப்படி பாட்டாக அவர் எடுத்திருந்தா கூட பாட்டாக தானே படம் வந்திருக்கும். முழுசாக எப்படி வந்தது? முழு திரைப்படம், முழு நீள திரைப்படம் HD குவாலிட்டியில் எப்படி வந்தது? அதை எப்படி ஒரு உதவி இயக்குனர் திருடுற ஒருத்தரால் அதை எப்படி பர்ஃபெக்டாக? எப்போவுமே திருட்டு கிரைமில் இருக்கக்கூடிய பெரிய தேரியே என்னன்னா, எந்த கிரைம் நடந்தாலும், எந்த குற்றம் நடந்தாலும் அந்த குற்றத்தை செய்பவன் தனக்கே உரிய தடயத்தை விட்டு விட்டு செல்வான். இதுதான் கிரிமினாலஜியுடைய பேசிக் லெசன். அவன் அதனால தான் SOCன்னு சொல்லுவாங்க, சீன் ஆஃப் த கிரைம். சீன் ஆஃப் த கிரைமில் எப்போவுமே கொலை நடந்த உடனே போய் போலீஸ் அதிகாரிகள் பெரிய அளவுக்கு விசாரிச்சுட்டு, ஃபொரன்சிக் சயின்ஸ் உட்பட எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரித்து தடயங்கள் என்னென்ன தடயங்கள் இருக்கோ அந்த தடயங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க.
இப்போது இந்த எஸ்ஓசியில் இந்த சீன் ஆஃப் கிரைமில் கிடைக்கிற முக்கியமான தடயம் என்னென்னா, அது ஒரு எடிட்டர் டேபிள்லேருந்து போயிருக்கு. ஜனவரி மாதம் போன ஒரு விஷயம். அப்போது அதையே இவ்வளோ நாள் கழித்து அவங்க வெளியிடணும். அப்போது எதுக்காக அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க? வெளியிடுறவங்க அன்றைக்கே வெளியிட்டிருக்கலாமே. சரி, இன்னொன்று, வெளியிடுறதுனால இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்ன லாபம்? யார் காசு கொடுப்பா? அசிஸ்டன்ட் டைரக்டர்னா கண்டிப்பாக வசதி இல்லாத ஒரு ஆளாக தான் இருப்பான். சினிமா துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். அவன் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த படத்துக்கு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரான். எடிட்டரில் ஒரு வகை இருக்குது, காசுக்கு எடிட் பண்ணக்கூடிய ஒரு வகை இருக்குது. இன்னொன்று ஃப்ரீலான்ஸ் எடிட்டர். ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்னால் எப்போவுமே ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்டு, ஃப்ரீலான்ஸான ஆள் அப்படின்னும்போது அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே எங்கேயுமே இருக்காது. அவங்க ஜஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படி இந்த படத்தோடைய முக்கியமான ஃபைலுக்கு ஆக்சஸ் ஆக முடிஞ்சுது? அப்படி ஆக்சஸ் ஆகிறாருனாலும் அவர் அதை வெளியிடுறாரு அப்படின்னா அதனால் பயனடைய போகிறது யார்? இப்போது ஜனநாயகன் வெளியீட்டால் பலனடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திராவிட ஜீவா சொல்கிற மாதிரி கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கிட்டேருந்து 30 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்குறாரு. அதை 50 கோடி ரூபாவா 143 கோடி ரூபாய்க்கு ஓடிடி டிவி ரைட்ஸ் எல்லாத்தையும் விற்றுருக்காரு. விற்று அதில் 50 கோடி ரூபாய் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்துருக்காரு. ரைட்டா? அப்புறம் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கும் நாமம் போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தது தியேட்டர் வியாபாரம், ஓடிடி டிவி எல்லாத்துக்குமே நாமம் போட்டார். இந்த படம் வெளியாகிறதுல விஜய்க்கு தான் பிரச்சார பலமே தவிர வேறு யாருக்கும் எந்த பலமும் எந்த பயனுமே கிடையாது. இந்த படம் தேர்தலுக்கு அப்புறம் வெளியாகிறதுல விஜய்க்கு எந்த லாபமுமே கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வெளியாகணும்னா சென்சார் சர்டிஃபிகேட் வேணும். அட்லீஸ்ட் ஓடிடியில் கொடுக்கணுன்னாலும் சென்சார் சர்டிஃபிகேட் வேணும். டிவியில் கொடுக்குறதுனாலும் சென்சார் சர்டிஃபிகேட் வேணும். சென்சார் சர்டிஃபிகேட் இப்போ கிடைக்காது. சென்சார் சர்டிஃபிகேட் தேர்தல் கமிஷனில் இருக்குது. தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் பார்த்த பிறகு தான் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு சென்சார் வாரியமே சொல்லிச்சு. முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க, ஆதவ் அர்ஜுன் ரெட்டிலாம் சென்சார் வாரியத்திலேருந்து தான் இந்த படம் வெளியானதுன்னு சொன்னாங்க. சென்சார் வாரியம் அதை மறுத்துருச்சு. ஏன்னா அந்த படம் சென்சார் வாரியத்திலேருந்து வெளியாகணுன்னா சென்சார் காப்பின்னு ஒரு லிக்விட் மார்க் அதில் இருக்கும். சென்சாருக்கு போனது பத்திரமா இருக்குது அந்த படத்தோட காப்பி. அது கிடையாது. அப்போது எடிட்டர் டேபிளில் தான் போயிருக்கு. எடிட்டர் டேபிளில் ஒரு சாதாரண ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் கம் இன்னொரு படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடையாது, இன்னொரு படத்துக்கான அசிஸ்டன்ட் டைரக்டரான ஒரு பையன் உள்ளே பூந்து அந்த சாஃப்ட்வேரை எடுத்து அவர் அதை வெளியிட்டு அவர் இந்த குற்றத்தை பண்ணியிருக்காரு, ஜனநாயகத்தை வெளியிட்டேன் அப்படின்ற ஒரு குற்ற பழியை அவர் ஏற்கிறாரு. அவரை நாங்கள் கைது பண்ணியிருக்கோன்னு போலீஸ் இன்றைக்கி சொல்கிறாங்க. ஸோ இதில் அடிப்படையிலேயே நிறைய சந்தேகங்கள் தொங்கி நிற்கிது இதில். சரிங்களா? இதுதான் விஜயுடைய ஜனநாயகன் படக்கதை. இதுக்கப்புறம் இவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. சென்னையில் 3 இடத்துல கேஸு அண்ணனுக்கு. கும்பம்பாக்கத்தில் கேஸு, டி நகரில் ஒரு கேஸு, வள்ளுவர் கோட்டம் ஒரு கேஸு, ஒன்று டி நகரில் மாம்பழத்தில் கேஸு, அதில் புசி ஆனந்த் விஜய், அதுக்கப்புறம் வள்ளுவர் கோட்டம் அந்த 1000 அங்கே விஜய் ஜேசிடி பிரபாகரன், அதுக்கப்புறம் வேப்பேரியில் விஜய் மற்றும் ராஜ்மோகன் 3 எஃப்ஐஆர் வாங்க. அதாவது அந்த வண்டியில் போனால் சாவு உழுதுன்னு சொன்ன அப்புறம் சின்ன வண்டியாக எடுத்துக்கிட்டு இவர் போகிறார். அந்த சின்ன வண்டியிலையும் கேஸ் தான். எல்லாத்துலேயும் சட்டத்தை மீறின இவருடைய செயல்பாடுகள் தான். இவருடைய செயல்பாடுகள் இந்த அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தேர்தல் அறிக்கை அண்ணன் வெளியிடுறாரு. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் தான் இன்றைக்கி திருப்பி கொடுக்குறாரு. 2500 ரூபாய், 6 சிலிண்டரு, 1 சவரன் நகையோட பட்டுப்புடவை, மாணவர்களுக்கு காசு, சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய்,
அப்புறம் இளைஞர்களுக்கு 25 லட்சம் ரூபா, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சாலே காசு, பதியாமல் இருந்தால் காசு, டிகிரி படித்தவனுக்கு ஒரு காசு, +2 படித்தவனுக்கு ஒரு காசு, உணவுப் பொருட்கள்லாம் வந்து வீடு தேடி வரும். இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதி. ஆனால் இன்னைக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லலை. அது வந்து நம்ம சிபிஎம் வாசுகி அம்மா பிச்சை எடுத்துட்டாங்க. இந்த அம்மா இவர் சொன்னார் இல்லைங்களா, ஒரு பிரச்சாரத்தில் போய் சொன்னார், இந்த மாதிரி 10,000 பேர் கையெழுத்து, பப்ளிக் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய மனு உடனடியாக பரிசீலிக்கப்படும். 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய மனு சட்டமன்றத்தில் விவாதமாக்கப்படும். அது ஒரு மசோதாவாகவே நிறைவேறும் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போது அந்த அம்மா கேட்குறாங்க, ஒரு சட்டமன்ற தொகுதியில் 5 லட்சம் பேர் கூட இல்லை. பல சட்டமன்ற தொகுதி, இப்போது திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் எடுத்திங்கன்னா 1.5 லட்சம் பேர் தான். உதயநிதியோட தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை வந்து 1.5 லட்சம் பேர் தான். அப்போது 5 லட்சம் பேருக்கு அவங்க எங்கே போவாங்க? இந்த 5 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு வந்தால் தான் அந்த மனு வந்து சட்டமாகவும் இல்லைனா சட்டமன்றத்தில் கேள்வியாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா எந்த மக்களோட கோரிக்கை வந்து அப்படி கொண்டு வர முடியும்? இது எந்த அரசியலில் ஏபிசிடி தெரிஞ்ச யாராவது இப்படி பேசுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா வாசுகி வந்து கேள்வி கேட்டாங்க. இதை நம்ம தாவேக்கா சைட்லேயே கேட்டோம். ஏன்பா இப்படிலாம் பேசுகிறாரு, இவருக்கு எழுதி கொடுக்குறவங்க பார்த்து எழுதி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. அப்போது அங்கேருந்து கிடைச்ச பதில் என்னன்னா, வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஒன்று வச்சுருக்காரு ஆதவ் அர்ஜுன்னு. அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸு, நிருபர்கள்லாம் வேலைக்கு வச்சுருக்காரு. அவங்களில் சில பேர் வந்து முதல்ல எழுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ஜான் வந்து தூக்கி போட்டார், கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவராக ஒரு உதவி இயக்குனர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவராக ஜானாக ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஜானுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்றது இதில் தெரியுது. புரியுதுங்களா? இப்படிலாம் யாரும் மனுக்களை வந்து தயார் பண்ண முடியாது. இப்படி கோரிக்கை மனுக்களை வந்து உருவாக்கவும் முடியாது. சரிங்களா? இப்போ தூத்துக்குடி போராட்டம், துப்பாக்கி சூடு, 13 பேர் செத்து போகிறாங்க. அந்த போராட்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டால் தான் இவரோட ஆட்சியில் வந்து அது ஒரு பிரச்சனையாக வருமா? தூத்துக்குடி பிரச்சனை இல்லை பொள்ளாச்சி காமக்கொடூரம், அதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேர் கையெழுத்து போட்டால் தான் அதுக்கான மனுவாக ஏற்கப்படுமா? அது இல்லாமல் சட்டமன்றத்தில் கேள்வி நேரம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களே கேள்வி கேட்கலாம். அதுதான் கேள்வி நேரம். ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி கேட்கலாம், எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி கேட்கலாம். பல நேரங்களில் வந்து ஒத்திவைப்பு 0 ஹவர்னு ஒன்று வரும். ஒத்திவைப்பு தீர்மானமே கொடுக்கலாம் எதிர்கட்சிகள். அது பல முறை எடப்பாடிலாம் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஒத்திவைப்பு தீர்மானம் வந்து சரியாக வரலைன்னா வெளிநடப்பு செய்வாங்க. அதை ஸ்டாலினும் பண்ணியிருக்காரு, எடப்பாடியும் பண்ணியிருக்காரு. ஸோ சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறதுக்கு 5 லட்சம் பேர் கையெழுத்து போடணுன்னு வித்தியாசமான விதியை வந்து உருவாக்கி அதை பிரச்சாரம் பண்ணுறன்னா இவங்களுடைய மைண்டோட சமநிலை எங்கே இருக்குது? இவங்களுடைய நாலேஜ் எங்கே இருக்குது? இவங்களுடைய பர்செப்ஷன் எங்கே இருக்குது? ஒன்றுமே தெரியல. இவங்கெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தானா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? முட்டாள்தனமான வாதங்களை முட்டாள்தனமாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இவர் பிரச்சாரங்களை வந்து கேன்சல் பண்ணுறாரு. இன்றைக்கி தாஜ் கோரமண்டலில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. வெளியிட்ட உடனே 19ஆம் தேதி இவர் என்ன பண்ணுறாரு, நேராக ஃப்ளைட் இல்லை, ஹெலிகாப்டர் எடுத்து கடலூர், தர்மபுரி, பெரம்பலூர் 3 இடத்துக்கும் போகிறாரு. அப்புறம் 2021 கடைசி நாளில் வில்லிவாக்கம், ஆர்கே நகர், அதுக்கப்புறம் வந்து பெரம்பூர் அந்த தொகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை முடிக்கிறாரு. அன்றைக்கி தான் சிஎம்மும் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடிக்கிறாரு. அன்றைக்கி தான் இவர் பெரம்பூரில், அதுக்கு பக்கத்து தொகுதி தான் பெரம்பூர். இது இப்படி ஒரு பிளானிங்கில் இவர் போயிட்டுருக்காரு. இந்த ரெண்டுத்துக்கும் கிளாஷ். ஏற்கனவே சாதாரணமாக பிரச்சாரம் பண்ணும்போதே மயங்கி 10 பேர் விழுறாங்க. அது இல்லாமல் ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம் வந்து சென்னைக்குள்ளே நேற்று நடந்தது. பல இடங்களில் டிராஃபிக் ஜாம் தான். விஜய் போன இடங்களில் முழுக்க டிராஃபிக் ஜாம் தான். அந்த டிராஃபிக் ஜாம்லாம்
அண்ணனே உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்கிட்டு, இன்னைக்கு காலையில தாஜ் கோரமண்டல்ல வந்து கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நமதே. நாளை நமதே அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டா அவருடைய பிரச்சாரத்த வந்து முடிக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள வந்து இவரு தொடர்ந்து பண்றது என்பது வந்து நாடகீயமாக தான் இருக்கு. இதுக்கிடையில ராகுல் காந்தி நேத்து நம்ம பேசினோம். ராகுல் காந்தி வந்து 18, 19, 20 இந்த 3 தினங்கள்லயும் ராகுல் காந்தி வந்து அ பொன்னேரி, ஷோலிங்கர், திருச்சி துறையூர் இந்த 3 இடங்களுக்கு வராரு பிரச்சாரத்துக்கு. அதில் ஒரு நாள் சிஎம் அவரோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சார வியூகங்கள்லாம் இப்போ வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம்னு ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதியை சார்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து இன்னைக்கு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. ரைட்டுங்களா? இன்னொரு ட்வீட் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அந்த ட்வீட் என்னென்னா, அது ஒரு 1,50,000 பேர் பார்த்துருக்காங்க அந்த ட்வீட்டை. மருதன் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு போட்டிருக்க ட்வீட். மீண்டும் சொல்கிறேன், நாம் தோக்க போகிறது உறுதி. இதுக்கு முழு காரணம் பாஜக தான். கடந்த வாரம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரத்தால் ஓரளவுக்கு மக்கள் ஆதரவு அதிமுகவுக்கு வந்தது. இப்பொழுது தொகுதி மறு வரையறை கொண்டு வந்து திமுகவுக்கு சாதகமாக தேர்தலை கொண்டு போகிறாங்க அப்படின்னு இவர் வந்து போட்டிருக்காரு இந்த ட்வீட்டு. இந்த ட்வீட்டை வந்து 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி போட்ட ட்வீட்டை 1,00,000 பேர் போட்டிருக்காங்க. இந்த தொகுதி மறு வரையறை அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த சூசைட் மேட்ரும் வருது. அதாவது இந்த ஆலங்குளம் தொகுதி வந்து முன்னாடி தென்காசி மாவட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய கடையநல்லூர் பகுதி வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே வருது. தென்காசி மாவட்டத்தில் வந்து ஜெயபால்னு ஒருத்தர், அவர் கனிமொழிக்கு திமுகவுக்கு கனிமொழி அவங்க தான் டேக் கேர் பண்ணுறவங்க. அந்த அம்மா வந்து ஜெயபால்ன்றவரை வந்து மாவட்ட செயலாளராக போடுறாங்க. அந்த மாவட்டத்தையே முழுக்க முழுக்க ஆட்டி படைக்கக்கூடிய ஆளாக அவர் வந்து மாறுறாரு. இதெல்லாமே காசு கொடுத்து வாங்கின பதவிகள் தான். இந்த ஜெயபால் என்ன பண்ணுறாரு, குமார் அப்படின்ற ஒருத்தரை வந்து ஒன்றிய செயலாளராக போடுறாரு. அதாவது ஏற்கனவே 2 ஒன்றியம் இருக்குது. 3ஆவதாக ஒரு ஒன்றியம் கடையம் கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றியத்தை உருவாக்கி குமார் அப்படின்றவரை வந்து ஒன்றிய செயலாளராக போடுறாரு. அங்கே வந்து 2000 மறவர்கள் தான் இருப்பாங்க. பாக்கி எல்லாமே நாடார்கள் மற்றும் முக்குலத்தோர் தான். முக்குலத்தோர் டிகேவி இவங்க தான் இருக்கக்கூடிய ஒன்றியம். ஜெயபால் வந்து நாடார். ரைட்டுங்களா? இவர் வந்து நம்ம குமார் அப்படின்றவர் வந்து அவர் முக்குலத்தோர் சேர்ந்தவர். அவரை வந்து போடுறாங்க. இங்கே ஆவுடையப்பன் ஒரு கேரக்டர். ஆவுடையப்பன் வந்து முழுக்க முழுக்க ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒரு ஆள். இவரோட இந்த குமார் வந்து ஒன்று சேர்ந்துடுறார். அங்கே வந்து ஏற்கனவே ஒன்றிய செயலாளராக இருக்கவர் வந்து மகேஷ் மாயவன் அப்படின்னு. இவரை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்போது இவர் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு ரிசைன் பண்ணிடுறார். ரிசைன் பண்ண உடனே அன்பகம் கலை அந்த தொகுதியில் போட்டி போடக்கூடியவருடைய அப்பா அவர் என்ன பண்ணுறாரு, நீ அப்படிலாம் பண்ணாத, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம மகேஷ் மாதவனை வந்து குமாரோட டார்ச்சர் சம்மந்தமாக அவர் சொன்ன புகாரை கேட்டுட்டு அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புகிறாரு. இந்த மகேஷ் மாதவன் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வீடியோ ஒன்று பேசி இங்கே நடக்கக்கூடிய சாதிய ரீதியிலான அடக்குமுறைகள் திமுகவில் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு மகேஷ் மாயவன் வந்து கௌஷிக்னு ஒரு காட்டேஜில் சூசைட் பண்ணிக்கிறார். சூசைட் அட்டம் பண்ணுறார். சூசைட் அட்டம் பண்ண இந்த செய்தி வந்து அந்த தென்காசி, ஆலங்குளம், கடையநல்லூர், திருநெல்வேலி புறநகருக்குள்ளே இது வந்து சேர்த்துடுறாங்க. தென்காசியிலேருந்து
கடையநல்லூரை திருநெல்வேலி புறநகரில் சேர்த்துறாங்க. அங்கெல்லாம் வந்து பரபரப்பாக போகுது. இன்றைக்கி எலெக்ஷனில் இருக்கக்கூடிய பரபரப்பில் அதிமுகவுக்கு எதிராக ஓட்டு வாங்குற வேண்டிய இந்த சூழ்நிலையிலையும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஜாதியம் வந்து எந்த அளவுக்கு புறப்பட்டு நிற்கிது. அதுக்கு கனிமொழி ஆவுடையப்பன் போன்றவர்கள்லாம் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இது வந்து கட்சி ரீதியாக தொகுதி வரையறை பண்ணி மாற்றுறதுல வரக்கூடிய ஒரு தகராறு. இன்றைக்கி தமிழ்நாடு உட்பட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வர இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு பிரதமர் தொடங்கி வச்சுருக்காரு. இதில் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்கிறாரு. எல்லாருக்கும் 50% வந்து தொகுதிகளை கூட்டுவாங்களாம். கூட்டிட்டு பாப்புலேஷன் அடிப்படையில் குறைப்பாங்களாம் இவங்க. அப்போ பாப்புலேஷன் அடிப்படையில் குறைக்கும்போது தென் மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகள் குறைக்கப்படும், வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகள் குறைக்கப்படும். ரைட்டா? அங்கே எல்லாமே வந்து நீங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் மாநிலங்களை விட மோசம். என்னென்னா அங்கே வந்து கிறிஸ்டியானிட்டி தான் பெரிய லாங்குவேஜ். அங்கே பதவி ஏற்கக்கூடிய விழாலேயே நம்ம நரேந்திர மோடி உட்காந்துக்கிட்டு சர்ச்சில் தான் பதவி ஏற்கிற விழாவே நடக்கும். அல்லேலூயா பிரைஸ் த லார்டுன்னு சொல்லிட்டு தான் பதவியே ஏற்பாங்க. அந்த மாதிரி மாநிலங்கள் தான் வடகிழக்கு மாநிலங்கள். அந்த மாநிலங்கள், தென் மாநிலங்கள், இப்படி எல்லா மாநிலங்களுடைய கழுத்தையும் பிடிச்சி நெருக்கிட்டு இவங்க வந்து தொகுதி மறு சீரமைப்பு பண்ணுறாங்க. இதுக்கு இவங்க சொல்லக்கூடிய ஒரு டைட்டில் வந்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாங்கள் தருகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றதை வந்து எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. ஏன் அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் ஸ்ட்ரெங்க்த்லேயே 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போகலாமே. இன்றைக்கி எத்தனையோ பஞ்சாயத்துகளில், உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து பெண்கள் வந்து தலைவர்களாக இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்கன்னு பிரதமரே வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. அப்போது ஏன் அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெங்த்தில் தொகுதிகளை வந்து மறு வரையறை செய்யலாமே. இந்த தொகுதி மறு வரையறை என்பது தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு எடப்பாடி வந்து அமித்ஷாவை கேட்டு சொல்கிறாரு. இப்படி தான் எடப்பாடி வந்து சிஏஏ சட்டத்தினால தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னாரு. இன்றைக்கி எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எஸ்ஐஆரில் பெரும்பாலும் அடிபட்டது யார்? அசாமில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ்லேருந்து அங்கே வந்து குடியேறின இஸ்லாமியர்கள் பெரிய அளவுக்கு அடி வாங்கினாங்க எஸ்ஐஆரில். அதுக்கான அடிப்படையை யார் கொண்டு வந்தது? என்சிஆரும் சிஏவும் தான் கொண்டு வந்தது. முத்தலாக்கு சட்டம், இது மாதிரி முழுக்க முஸ்லீம்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்களை எல்லாத்துலேயுமே வந்து அதுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு இஸ்லாமியரையாவது பாஜக எங்கேயாவது வேட்பாளராக நிறுத்தியிருக்கா? ஒரு இஸ்லாமிய எம்பி வந்து பாஜகவில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து டெக்னிக்கலாக பெரிய ஒரு கேள்வியாக எழுது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் பதிலே இல்லை. இது ஏமாத்து வேலை. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா அதிமுக தான். அப்படின்றத வந்து அந்த ட்வீட்டில் மருதன் போட்ட ட்வீட்டில் இப்பொழுது தொகுதி மறுவரையறை கொண்டு வந்து திமுகவிற்கு சாதகமாக தேர்தலை கொண்டு போகிறாங்க. மீண்டும் சொல்கிறேன், நாம் தோக்கப் போகிறது உறுதி. இதுக்கு முழு காரணம் பாஜக தான் அப்படின்றதுல பாஜக விரித்த வலையில் எடப்பாடி சிக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மை. இதில் உண்மையிலேயே எடப்பாடிக்கு மாற்று வழியெல்லாம் கிடையாது.
அப்படி ஒரு மாற்று வழியை அவர் எடுத்தார்னா எடப்பாடியை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து தேர்தல் முடிஞ்ச உடனே எடுக்க போகிறாங்க பிஜேபி. கன்ஃபார்மாக எடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே அவரை காலி பண்ணிவிடுவாங்க. நீ வந்து சிஎம் கேண்டிடேட்டும் கிடையாது, பொதுச் செயலாளரும் கிடையாது, போ வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் எடப்பாடிக்கு இதில் வேறு வழியே இல்லை. இன்னும் ஒரு வாரத்துக்கு அவர் சிஎம் கேண்டிடேட்டாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கான லைசன்ஸும் இல்லாமல் போயிடும். ஆகவே இது எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி உள்ளது. நன்றி, வணக்கம்.